அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் சிறுகதைகள். ஏழை தாயின் மகன். ஒரு பெரிய மகாராஜா ஒருவர் தன்னுடைய நாட்டை ஆள தனக்கு வாரிசில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த மகாராஜா அந்த மக்களிடம் கூறினார், இங்கு இருக்கும் அனைத்து இளைஞர்களையும் பார்த்து, இதிலிருந்து ஒருவரையே நான் என் மகனாக வாரிசாக எடுக்கப் போகிறேன் என்று கூறினாராம். எல்லோருக்கும் ஒரே சந்தோஷம். உடனே அவர் சொன்னார், எல்லோரும் என்னுடைய அரண்மனைக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். இளைஞர்கள் எல்லாம் ஆர்வமாக போனாங்க. மகாராஜா சொன்னார், இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதையை கொடுத்தார். விதையை வாங்கி கொண்டு ஒரு மாதத்திற்குள் செடியாக விதைத்து வளர வைத்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். உடனே அவங்களும் போயிட்டு செடியாக உருவாக்கி வளர செய்து கொண்டு வந்தாங்க. அப்போ ஒரு ஏழை தாயனுடைய மகன் மட்டும் அவங்க அம்மா கிட்ட கேட்குறான், ஒரு மாதமாக நான் இந்த விதைக்கு தண்ணி ஊற்றுனேன், எல்லாமே செஞ்சேன், ஆனால் செடி வளரவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த தாய் சொல்கிறாங்க, நீ ஏன்பா கவலைப்படுற, உன்னுடைய முயற்சி என்றைக்கும் வீணாகாது, உன்னுடைய கடமையை நீ சரியாக செஞ்சிட்ட, நீ மகாராஜாவிடம் சொல், இந்த விதை வளரவில்லை அப்படின்னு அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க. உடனே அவரும் போயிட்டு அரண்மனைக்கு போகிறார். எல்லார் கையிலையும் செடி இருக்குது. ஒரு மாதம் கழித்து வராங்க, எல்லார் கையிலையுமே செடி வளர்ந்துருக்குது. அதை பார்த்த அரசருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே இவனை மட்டும், என்னப்பா உன் கையில் மட்டும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் அவன் சொல்கிறான், என்னுடைய விதை வளரவே இல்லை, முளைக்கவே இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். அதை கேட்டோடனே அரசருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ தான் எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, என்னுடைய வாரிசை நான் தேர்ந்தெடுத்துட்டேன், இவனே என் வாரிசு அப்படின்னு சொல்கிறார். அப்போ எப்படி அவன் விதைக்கவும் இல்லை, செடியாக உருவாக்கவும் இல்லை, அவனை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அரசர் சொல்கிறாரு, எல்லாருக்கும் நான் விதை கொடுத்தேன், அந்த விதை வேக வைத்த விதை, அது வளர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இவன் மட்டும்தான் உண்மையை பேசியிருக்கிறான், ஆகையால் இந்த அரண்மனை, இந்த நாட்டை ஆளும் தகுதி இவனிடமே உள்ளது என்று கூறி அவனை தன் வாரிசாக நியமித்தார். இதுதான், ஒரு மனிதனுக்கு நேர்மையும் உண்மையும் இருந்தால் மட்டும் போதும், கடவுள் எந்த நேரத்திலையும் உதவி செய்வார். நன்றி.